அனைவருக்கும் வணக்கம். நம்ம இந்த வீடியோ பதிவில் எது குறித்து நம்ம பார்க்க போகிறோம் அப்படின்னா, ஹவு டு கிளியர் குரூப் 4 ஓகேங்களா. ஸோ குரூப் 4 எக்ஸாமினேஷனுடைய நோட்டிஃபிகேஷன் என்பது நேற்று வெளியாக இருந்துச்சு ஓகேங்களா. ஸோ 4000 வேக்கன்சி மொத்தமாக எல்லாமே சேர்த்தி ஓகேங்களா. ஸோ நேற்று வெளியாக இருந்துச்சு. நம்ம அது இன்க்ரீஸ் ஆகும் அப்படின்ற மாதிரியும் ஒரு வீடியோ பதிவு கொடுத்துருந்தோம் ஓகேங்களா. ஸோ இப்போ வேக்கன்சி குறித்து இதெல்லாம் நம்மளுக்கு தேவையில்லை ஓகேங்களா. ஸோ நம்மளுடைய இலக்கு என்பது குரூப் 4 எப்படி நம்ம அணுக போகிறோம், எப்படி அதை கிளியர் பண்ண போகிறோம் ஓகேங்களா. ஸோ குரூப் 4 கிளியர் பண்ணுவதற்கான ஸ்ட்ராட்டஜிஸ் என்னென்ன, ஒரு கட் ஆஃப் ஓகேங்க சார், ஒரு 4000 வேக்கன்சியோடு நிற்கிது அப்படின்னா கட் ஆஃப் எந்த மாதிரி நம்மளுக்கு வரும் அப்படின்றது. ஸோ ஓகேங்களா. ஸோ இதில் ஒரு 10க்கு மேற்பட்ட கோல்டன் ரூல்ஸ் அப்படின்றத பார்க்க போகிறோம். இந்த குரூப் 4 நம்ம இருக்கக்கூடிய நாள்களில் கிளியர் பண்ணணும் அப்படின்னா நம்ம என்ன ரூல்ஸ்லாம் ஃபாலோ பண்ணணும் அப்படின்ற மாதிரி நம்ம பார்க்கலாம் ஓகேங்களா. சும்மா ஃபஸ்ட்டு பார்க்கலாம் ஓகேங்களா. ஸோ அதில் ஃபஸ்ட்டு மொத்தம் எத்தனை நாள் இருக்குது அப்படின்னா, இன்னையிலேருந்து பார்த்தா ஒரு 77 நாள்கள் அப்படின்றது இருக்குது. நம்ம ஒரு 75 to 70 நாள் அப்படின்னு வச்சுக்கலாம் ஓகேங்களா. 75 நாள்லேருந்து ஒரு 70 நாள்கள் அப்படின்றத நம்ம வச்சுக்கலாம். 70 டேஸ் நம்ம என்ன பண்ண போகிறோம், எப்படிலாம் பார்க்க போகிறோம் அப்படின்னு பார்க்கலாம். சரி ஓகே. நேற்றுலேருந்து நிறைய நபர்கள் நம்மளுடைய வீடியோ பதிவுக்கு கீழேயே கட் ஆஃப் சார் அப்போ 185 வரும், 180க்கு மேலே வரும் அப்படின்லாம் நிறையா நபர்கள் கமெண்ட் பண்ணுறீங்க ஓகேங்களா. ஸோ ஃபஸ்ட்டு பேசிக்காக நம்ம டேட்டா படி பார்த்தோம் அப்படின்னா, போன வருடத்தினுடைய குரூப் 4 ஓகேங்களா. ஸோ போன வருடத்தினுடைய நடந்து முடிந்த குரூப் 4 இருக்குது இல்லையா. ஸோ அதில் ஸ்டேட் ஃபஸ்ட்டு எத்தனாவது மார்க் தான் அப்படின்னா, எத்தனாவது கொஸ்டின்ஸ் தான் அப்படின்னா 184 கொஸ்டின்ஸ் அப்படின்றதான் ஸ்டேட் ஃபஸ்ட்டே ஓகேங்களா. 184 கொஸ்டின் தான் ஸ்டேட் ஃபஸ்ட்டு. ஸ்டேட்லேயே முதல் மதிப்பெண் வாங்கியிருப்பாங்க இல்லையா. ஸோ அவங்களுடைய மதிப்பெண்ணே எவ்வளவு தான், 184 தான் ஓகேங்களா. சரி ஓகே சார், அப்போ 180க்கு மேலே எத்தனை பேர் சார் போட்டிருந்தாங்க அப்படின்னு பார்த்தா ஒரு 50லேருந்து 70 நபர்கள் தான் ஓகேங்களா. ஸோ எத்தனை நபர்கள், 180க்கு மேலே போட்ட கொஸ்டின்ஸு, 180 ப்ளஸ் கொஸ்டின்ஸ் போட்ட நபர்கள் எத்தனை, 50 நபர்கள்லேருந்து 70 நபர்கள். அப்போ 180க்கு மேலே கட் ஆஃப் எப்படி போகும் ஓகேங்களா. பேசிக்காக உங்களுக்கு புரிஞ்சுக்கோங்க. 4000 வேக்கன்சி எங்கே இருக்குது, 70 பேர் தான் 180க்கு மேலே எடுத்துருக்குறாங்க ஓகேங்களா. சரி ஓகே சார், அப்போ 175க்கு மேலே எத்தனை பேர் எடுத்துருக்குறாங்க அப்படின்னு நீங்கள் பார்த்தீங்க அப்படின்னா ஒரு 500லேருந்து 700 பேர் அப்படின்றத எடுத்துருக்குறாங்க. 500லேருந்து 700 பேர். இது எக்ஸாக்ட் நம்பர் கிடையாது ஓகேங்களா. ஸோ எக்ஸாக்டாக இவ்வளோ தான் எடுத்திருக்கோம் அப்படின்றது டேட்டா கிடையாது. ஸோ பெரும்பான்மையாக நம்மளுக்கு தெரிந்த அளவில் டேட்டா ரிசர்ச் பண்ணதில் 180க்கு மேலே எத்தனை பேர், ஒரு 70 நபர்கள் தான். 175க்கு மேலே எத்தனை பேர், 500லேருந்து ஒரு 700 நபர்கள் இருப்பாங்கன்னு நம்ம வச்சுக்கலாம் ஓகேங்களா. ஸோ அப்போ ஓவராலாக 175 ப்ளஸ் போட்டவங்க எத்தனை பேர் சார், மொத்தமாக ஒரு 700லேருந்து 770 பேர், அவ்வளோ 800 பேருன்னு கூட நீங்கள் வைங்க, ரவுண்ட் பண்ணுங்கள், 800 பேர் அப்படின்றத வைங்க. அப்போ 175க்கு மேலேயே எடுத்தவங்க எத்தனை பேர் தான், வெறும் 800 பேர் தான் ஓகேங்களா. ஸோ நம்ம ஸ்ட்ராட்டஜிஸ் இல்லாமல் நம்ம ஓவராலாக ரொம்ப திங்க் பண்ணுறோம் ஓகேங்களா. ஸோ அதெல்லாம் கிடையாது. 4000 வேக்கன்சி வந்தாலும் கட் ஆஃப் உங்களுக்கு 175க்கு மேலெலாம் போக வாய்ப்பே கிடையாது ஓகேங்களா. இன்றைக்கே நான் சொல்கிறேன், 175க்கு அது கொஸ்டின் ஒரு வேளை ரொம்ப டெட் ஈஸியாக வந்தால் மட்டும்தான் போகிறதுக்கான வாய்ப்புகள் இருக்குதே தவிர, போன குரூப் 4 அளவில் கொஸ்டின் வந்தாலோ ஓரளவுக்கு மாடரேட்டராக கொஸ்டின் வந்தாலோ கட்டாயமாக 175க்கு மேலே உங்களுக்கு கட் ஆஃப் போகுமா அப்படின்னா கட்டாயமாக போகாது ஓகேங்களா. ஸோ இது நம்மளுக்கு இருக்கக்கூடிய முதல் பாசிட்டிவ் ஓகேங்களா. சரி சார், அப்போ கட் ஆஃப் உயரவே உயராதா அப்படின்னா அது உயரும் ஓகேங்களா. ஸோ அப்போ எவ்வளோ கொஸ்டின் சார் உயரும், போன தடவை கட் ஆஃப் அப்படின்றது ஒரு 169 கொஸ்டின்ஸ் எடுத்த நம்ம நண்பர்களுக்கு கிடைத்திருக்கிறது ஓகேங்களா. பிசியில் நான் சொல்லிட்டு இருக்கிறேன் ஓகேங்களா. ஸோ பிசி எம்பிசி இந்த மாதிரி இருக்கக்கூடிய நபர்களுக்கு 169 கொஸ்டின் போட்டவங்களுக்கு போன முறை குரூப் 4ல் போஸ்டிங் என்பது கிடச்சிருக்குது. நான் சொல்கிறது கட் ஆஃப் என்பது கடைநிலை கோர்ட் இந்த மாதிரி வேலைகள் இருக்கும் இல்லையா. ஸோ அதை நான் சொல்கிறேன் ஓகேங்களா. ஸோ 169 எடுத்தவங்களுக்கு கிடச்சிருந்துச்சு. அப்போ இந்த முறை இப்போ ஒருவேளை 4000 வேக்கன்சி இன்க்ரீஸ் ஆகும் உங்களுக்கு ஓகேங்களா. ஸோ நான் இன்க்ரீஸ் ஆகலை அப்படின்னா தான் பேசுகிறேன் ஓகேங்களா. அப்போ கட் ஆஃப் எவ்வளோ சார் உயரும் அப்படின்னா ஒரு 3 கொஸ்டின்ஸ் உயரலாம் ஓகேங்களா. எத்தனை கொஸ்டின்ஸு, ஒரு 3 கொஸ்டின்ஸ். அப்போ ஒரு 172லேருந்து 74, 73 தாண்ட வாய்ப்பு இல்லை ஓகேங்களா. ஸோ அப்போ 172, 173 இதை தாண்டி கட் ஆஃப் வராது ஓகேங்களா. ஸோ அப்போ நீங்கள் வேக்கன்சி குறைஞ்சிருச்சு, நம்ம எப்படி படிக்கிறது, கஷ்டம் இல்லையா, ஈஸியாக மாடரேட்டாக, அதெல்லாம் நீங்கள் யோசிக்க தேவையில்லை. கட் ஆஃபுக்கு நீங்கள் என்ன பண்ணணும், 169 எடுத்த இடத்துல ஒரு 3 கொஸ்டின் அதிகமாக அடிக்க போகிறீங்க. அப்போ கொஞ்சம் எக்ஸ்ட்ரா எஃபர்ட் அப்படின்றத நம்ம அதிகமாக போட போகிறோம். இவ்வளோ தான் விஷயம் ஓகேங்களா. ஸோ நீங்கள் கடைசியாக எத்தனை வேக்கன்சி இன்க்ரீஸ் ஆகுதா இல்லையா, வேலை கிடைக்குமா கிடைக்காதா, கட் ஆஃப் உயருமா உயராதா, இதெல்லாம் நீங்கள் விட்டுருங்க. ஃபஸ்ட்டு இந்த இருக்கக்கூடிய 75 நாளை எப்படி நம்ம முறையாக பயன்படுத்த போகிறோம், எப்படி ஒரு போஸ்டிங்கை நம்ம
வசமாக்க போகிறோம் அப்படின்றது தான். ஓகேங்களா? ஸோ அப்போ கட் ஆஃபோட பிரச்சனை வந்து உங்களுக்கு முடிஞ்சா, ஒரு கிளியர் ஆயிருச்சா? ஓகேங்களா? இப்போ ஓவராலாக உங்களுக்கு கட் ஆஃப் குறித்த ஒரு ஐடியாலஜி கிடச்சிருக்கும். ஓகேங்களா? மற்றவங்க சொல்கிற மாதிரி 185, 180, 175 அதெல்லாம் கிடையாது. ஓகேங்களா? இவ்வளோ தான் பேசிக், இவ்வளோ தான். அதை நீங்கள் புரிஞ்சுக்கங்க. ஓகேங்களா? ஸோ அப்போ கட் ஆஃப் குறித்த ஒரு தெளிவான மனநிலை இருக்கும். இப்போயே வந்து கீழே சில பேர் வந்து கமெண்ட் பண்ணுவாங்க, இல்லை சார் 180க்கு மேலே போகும். அது அவங்களுடைய பிரச்சனை. ஓகேங்களா? ஸோ அதை ஃபாலோ பண்ணக்கூடிய நபர்கள் கரெக்டாக ஃபாலோ பண்ணுங்கள். ஓகேங்களா? ஓகே. அடுத்தது நம்மளுக்கு மேஜர் என்ன சார்? நம்ம மேஜராக என்ன இருக்குது நம்மளுக்கு? ஓகேங்களா? தமிழ் ஒரு 100 வினாக்கள் வந்து நம்மளுக்கு இருக்குது. மேக்ஸு 25 கொஸ்டின்ஸ் இருக்குது. அதுவுமே இப்போ எப்படி கொடுத்துட்டாங்க, மேக்ஸு தனியாகவும் ரீசனிங் தனியாகவும் கொடுத்துட்டாங்க. மேக்ஸில் ஒரு 15 கொஸ்டினும் ரீசனிங்கில் ஒரு 10 கொஸ்டினும் அப்படின்ற தனியாக பிரித்து உங்களுக்கு கொடுத்துட்டாங்க. ஜிஎஸ் ஜென்ரல் ஸ்டடீஸ் ஒரு 75 கொஸ்டின்ஸ். ஓகேங்களா? இதுதான் உங்களுக்கு எக்ஸாம் பேட்டர்ன். ஓகேங்களா? இப்படி தான் வந்து கொஸ்டின் வந்து ஃபார்மேஷன் வந்து இருக்க போகுது. ஓகேங்களா? ஸோ அப்போ அடுத்து என்ன பண்ணலாம், ஃபஸ்ட்டு வந்து இதில் எப்படி எடுக்கலாம், இதில் என்னென்ன பண்ணலாம் அப்படின்றது கீழே பார்க்கலாம். நான் சொன்னால ஒரு 10 கோல்டன் ரூல்ஸ், அது குறித்து நம்ம பார்த்துடலாம். ஓகேங்களா? ஃபஸ்ட்டு ரூல் என்ன சார் நம்ம ஃபாலோ பண்ணணும்? இந்த எக்ஸாம் கிளியர் பண்ணுறதற்கு நான் முதல் என்ன பண்ணணும், நான் என்ன படிக்கணும், ஏது படிக்கணும், அதெல்லாம் விட்டுருங்க. ஃபஸ்ட்டு என்ன பண்ணணும், படிக்கணும். ஓகேங்களா? கன்சிஸ்டன்சி அப்படின்ற ஒரு விஷயம். ஓகேங்களா? ஸோ நீங்கள் 6 மணி நேரம் படிங்க, 8 மணி நேரம் படிங்க, இல்லை 10 மணி நேரம் படிங்க, அது இங்கே இம்பார்ட்டன்ட் கிடையாது. நீங்கள் 6 மணி நேரம் படித்தாலும் சரி, 8 மணி நேரம் படித்தாலும் சரி, 10 மணி நேரம் படித்தாலும் சரி. ஆனால் அந்த 10 மணி நேரம் நீங்கள் படிக்கிறீங்க, இல்லை 6 மணி நேரம் படிக்கிறீங்கன்னா கன்சிஸ்டன்சியாக அந்த 75 நாளும் நீங்கள் படிக்கணும். அதுதான் ரொம்ப இம்பார்ட்டன்ட். ஓகேங்களா? ஸோ அப்போ தான் உங்களால் என்ன பண்ண முடியும் அப்படின்னா, ஒரு ஷெடியூலை வந்து உருவாக்க முடியும். ஓகேங்களா? ஸோ 6 மணி நேரம் இருக்குது அப்படின்னா அதுக்கு நீங்கள் அதுக்கான ஒரு ஷெடியூலை வந்து இந்த நேரத்தில் என்ன சப்ஜெக்ட் படிக்க போகிறோம் அப்படின்ற ஒரு ஷெடியூல் வந்து போட முடியும். ஸோ கன்சிஸ்டன்சி இஸ் எ மெயின் திங், கன்சிஸ்டன்சி இஸ் எ கீ அப்படின்னு சொல்லுவோம். ஓகேங்களா? சரி, ஓகே. அடுத்த ரெண்டாவது விஷயம் என்ன அப்படின்னா 8 ஹவர்ஸாவது படிக்கணும். ஓகேங்களா? ஸோ மினிமம் 8 ஹவர்ஸாவது படிக்கணும். ஏன்னா இப்போ வந்து நம்மளுக்கு எத்தனை நாள் தான் இருக்குன்னு நம்ம சொல்லிட்டோம், 70லேருந்து 75 நாள்கள் தான் நம்மளுக்கு எக்ஸாம்ஸ்க்கே இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு நம்ம சொல்லிட்டோம். ஸோ கட்டாயமாக 8 மணி நேரத்துக்கு குறைவில்லாமல் நம்ம படிக்கணும். ஓகேங்களா? படித்தே ஆக வேண்டும். இது இரண்டாவது ரூல்ஸ், கட்டாயமாக நம்ம ஃபாலோ பண்ணி ஆகணும். கன்சிஸ்டன்சி 8 ஹவர்ஸ். மூணாவது என்ன அப்படின்னா ஸ்ப்ரெட்டு சப்ஜெக்ட்ஸ். ஓகேங்களா? சப்ஜெக்டை வந்துட்டு இந்த ஷெடியூல் படி நீங்கள் என்ன பண்ணணும் அப்படின்னா ஸ்ப்ரெட் பண்ணி வைக்கணும். எப்படி சார் அப்படின்னு கேட்டால், நான் மேலேயே சொன்னேன் பார்த்தீங்களா, இப்போ தமிழ் அப்படின்றது 100 கொஸ்டின்ஸ் இருக்குது அப்படின்னா நம்மளுக்கு 200 கொஸ்டினில் 100 என்பது எத்தனை சதவீதம் சார்? 50%. ஓகேங்களா? ஸோ அப்போ ஒரு நாளைக்கு நீங்கள் 8 மணி நேரம் போடுறீங்க அப்படின்னா நீங்கள் 4 மணி நேரம் எதுக்கு தான் போடணும்? தமிழுக்கு தான் போடணும். ஓகேங்களா? புரியுதா உங்களுக்கு எப்படி நான் சொல்கிறேன் அப்படின்ட்டு? 200 கொஸ்டின் இருக்குது. ஸோ அதில் பெரும்பான்மையான 50% வந்து எதுலேருந்து வருது? தமிழில் தான் வருது. ஸோ அப்போ அதற்கு 8 மணி நேரத்தில் 4 மணி நேரம் 50% ஆஃப் டைம் வந்து தமிழுக்கு போடணும். ஓகேங்களா? ஸோ அடுத்தது என்ன இருக்குது? மேக்ஸ் இருக்குது அப்படின்னா அதில் பெரும்பான்மையான டைம் ஒரு 1.5 மணி நேரம். ஓகேங்களா? ஸோ ஒரு 1.5 மணி நேரம் அப்படின்றது அடுத்த அந்த பேலன்ஸ் இருக்க 4 மணி நேரத்தில் 1.5 மணி நேரம் என்பது மேக்ஸுக்கு போடணும். ஓகேங்களா? ஸோ இந்த மாதிரி வந்து சப்ஜெக்ட் வைஸாக உங்களுக்கு இப்போ டிஎன்பிசி புதிய சிலபஸில் என்ன பண்ணிட்டாங்க அப்படின்னா எக்கனாமிக்ஸில் எத்தனை கொஸ்டின் வரும், பாலிட்டியில் எத்தனை கொஸ்டின் வரும், ஹிஸ்ட்ரியில் எத்தனை கொஸ்டின் வரும், ஐஎன்எம்மில் எத்தனை கொஸ்டின் வரும், இந்த மாதிரி தெளிவாக உங்களுக்கு கொஸ்டின் வைஸாகவே உங்களுக்கு கொடுத்துட்டாங்க. எந்த சப்ஜெக்டில் எவ்வளோ கொஸ்டின்ஸ் நாங்கள் கேட்க போகிறோம் அப்படின்றது தெளிவாக கொடுத்துட்டாங்க. ஸோ அதற்கு தகுந்த மாதிரி நீங்கள் அந்த சப்ஜெக்டை ஸ்ப்ரெட் பண்ணி டைமை ஸ்ப்ரெட் பண்ணுங்கள். அதுதான் வந்து மூன்றாவது உங்களுக்கு பாயிண்ட். ஓகேங்களா? ஸோ அப்போ டெய்லி சப்ஜெக்ட்டு, ஸ்டடி சப்ஜெக்ட் 3 டெய்லி வந்து படிக்கக்கூடிய 3 சப்ஜெக்ட் என்னென்ன இருக்கணும் அப்படின்னா, ஃபஸ்ட்டு வந்து நம்ம என்ன பண்ணுறோம், கன்சிஸ்டன்சியாக படித்து முடிச்சிடுறோம். ஓகேங்களா? கன்சிஸ்டன்சியாக டெய்லி படிக்கிறோம், மினிமம் 8 ஹவர்ஸாவது படிக்கிறோம். மூன்றாவது அந்த சப்ஜெக்டை பிரிக்கிறோம், அந்த டைமிங்க்கு ஏற்ற மாதிரி பிரிக்கிறோம். நான்காவது என்ன ரூல்ஸ் அப்படின்னு பார்த்தீங்கன்னா 3 சப்ஜெக்ட்டு நீங்கள் இதை படித்தே ஆகணும். ஓகேங்களா? மற்ற சப்ஜெக்ட்டு கூட படிக்காமல் விடுங்க. ஆனால் இந்த 3 சப்ஜெக்ட்டு அடுத்து வரக்கூடிய 75 நாளுமே நீங்கள் படிச்சிருக்கணும். ஓகேங்களா? அது என்னென்ன சப்ஜெக்ட் சார் அப்படின்னா ஃபஸ்ட்டு தமிழ். ஓகேங்களா? அடுத்தது மேக்ஸ், அடுத்தது கரண்ட் அஃபேர்ஸ். ஓகேங்களா? இந்த 3 சப்ஜெக்ட் தமிழ், மேக்ஸு, கரண்ட் அஃபேர்ஸு, இந்த 3 சப்ஜெக்ட்டுமே நீங்கள் என்ன பண்ணியிருக்கணும் அப்படின்னா டெய்லியுமே 75 நாளுமே படிச்சிருக்கணும். என்ன சார் கரண்ட் அஃபேர்ஸ் எதுக்கு சார் சொல்கிறீங்க அப்படின்னா, நீங்கள் ஜிஎஸ்சில் நீங்கள் நல்லா சிலபஸ் வந்து அனலைஸ் பண்ணக்கூடிய நபராக இருந்தீங்க நீங்கள் பார்த்தீங்கன்னா அப்படின்னா உங்களுக்கு தெரியும், எல்லா சிலபஸினுடைய கடைசியில் பார்த்தீங்கன்னா நடப்பு நிகழ்வுகள் அப்படின்ற ஒரு விஷயத்தை வந்து ஆட் பண்ணியிருப்பான். ஓகேங்களா? ஸோ நீங்கள் சயின்ஸாக இருக்கட்டும், பாலிட்டியாக இருக்கட்டும், எக்கனாமிக்ஸாக இருக்கட்டும், யூனிட் 6ஆக இருக்கட்டும், ஸோ எல்லா ஜிஎஸ்லேயும் நீங்கள் பார்த்தீங்கன்னா கடைசியாக என்ன இருக்கும், நடப்பு நிகழ்வுகள் அப்படின்ற ஒரு தலைப்பு என்பது இருக்கும். ஓகேங்களா? ஸோ கட்டாயமாக நடப்பு நிகழ்வுகள் வந்து 10க்கு மேற்பட்ட கொஸ்டின்ஸ் வந்து நம்ம எதிர்பார்க்கலாம். அதனால் ஓகேங்களா? ஸோ மொத்தமாக உங்களுக்கு 6 அலகுகள் என்பது ஜிஎஸ் பகுதியில் இருக்குது. ஒரு அலகில் ஒரு கொஸ்டின் 2 கொஸ்டின் வச்சாலே 10லேருந்து 12 கொஸ்டின் ஆயிடுச்சு. ஓகேங்களா? ஸோ வந்துட்டு கரண்ட் அஃபேர்ஸ் அப்படின்றது ரொம்ப இம்பார்ட்டன்ட். ஓகேங்களா? ஏன் இந்த 3 சப்ஜெக்ட் சொல்கிறேன் அப்படின்றத நான் சொல்கிறேன். தமிழில் உங்களுக்கு 100 கொஸ்டின்லேருந்து 110 கொஸ்டின் வரைக்கும் வரும். எப்படி சார் 100 கொஸ்டின் தான் இருக்குது, நீங்கள் என்ன 110ன்னு சொல்கிறீங்கன்னா, உங்களுக்கு ஜிஎஸ் பகுதியிலே பார்த்தீங்கன்னா அந்த யூனிட் 5 இருக்குது இல்லையா? ஸோ அதில் பார்த்தீங்க அப்படின்னா
இந்த சங்க இலக்கியங்கள்லேருந்து உங்களுக்கு கொஸ்டின்ஸ் வரும். ஓகேங்களா, சங்க இலக்கியம் அப்படின்ற பகுதிகளிலிருந்து கொஸ்டின் வரும். திருக்குறள்லேருந்து பார்த்தீங்கன்னா 4 to 5 கொஸ்டின்ஸ் வரும். ஸோ இதில் ஒரு 5 கொஸ்டின், இதில் ஒரு 5 கொஸ்டின் வச்சாலே தமிழுக்கு வந்து நார்மலாக தமிழ் பாடப்பகுதியிலேருந்து ஒரு 100 கொஸ்டின் வரும். இந்த சங்க இலக்கியம் ப்ளஸ் வந்து திருக்குறள் இதிலேருந்து 10 கொஸ்டின் வந்துடும். ஸோ மொத்தமாக உங்களுக்கு எத்தனை கொஸ்டின் தமிழுக்கே இருக்குது அப்படின்னா 110 கொஸ்டின் தமிழுக்கு இருக்குது. ஓகேங்களா, தமிழுக்கே நம்ம எத்தனை கொஸ்டின் இருக்குது? 110 கொஸ்டின் என்பது தமிழுக்கே இருக்குது. நம்ம சொன்ன மாதிரி அடுத்த 2வது சப்ஜெக்ட் என்ன சொன்னோம்? மேக்ஸ் 25 கொஸ்டின். அடுத்தது 3வது இப்போ கரண்ட் அஃபேர்ஸ் ஒரு 10 போடுங்க. ஓகேங்களா, ஸோ இதை 3 கூட்டினா எத்தனை? 5, 4, 1. ஸோ இந்த 3 சப்ஜெக்ட் நீங்கள் டெய்லி படிச்சிங்கனாலே 145 கொஸ்டின்ஸ் வந்து நம்ம கவர் பண்ணுறோம். ஓகேங்களா, எத்தனை கொஸ்டின் கவர் பண்ணுறோம்? 145 கொஸ்டின். ஸோ இதை வந்து உங்களுடைய ஸ்டடியில் டெய்லி 75 நாளுமே இல்லை 70 நாளுமே வந்து என்னது, இந்த 3 சப்ஜெக்ட் வந்து மறக்காமல் படிக்கணும். ஓகேங்களா, கட்டாயமாக படிச்சிருக்கணும். ஸோ இதுதான் வந்து ரூல்ஸ் நம்பர் 4. ஓகேங்களா, அடுத்தது வீக்லி டேக் 2 GS சப்ஜெக்ட் அப்படின்னா என்ன சார் அப்படின்னா, இப்போ ஒரு வாரம் இருக்குது அப்படின்னா ஒரு வாரத்திற்கு 7 நாள் இருக்குது. ஸோ 7 நாளை வந்து 2ஆக நம்ம பிரிக்கிறோம். ஓகேங்களா, ஃபஸ்ட்டு ஒரு 3 டேஸு, செகண்ட் ஒரு 3 டேஸு, லாஸ்ட் ஒரு 1 டே. ஓகேங்களா, அதை நான் சொல்கிறேன். ஓகேங்களா, ஒரு முதல் 3 நாள் வந்து ஒரு GS சப்ஜெக்ட் எடுங்க. ஃபார் எக்ஸாம்பிள் பாலிட்டி. ஓகேங்களா, அடுத்த 3வது எக்ஸாம்பிள் எக்கனாமிக்ஸ். ஸோ இந்த 2 சப்ஜெக்ட்டையுமே இந்த மாதிரி முதல் 3 நாள் ஒரு சப்ஜெக்ட்டும் 2வது 3 நாள் ஒரு சப்ஜெக்ட்டும் நம்ம எடுத்து படிக்கிறோம். அந்த கடைசியாக 7வது நாள் என்ன அப்படின்னா ரிவிஷன். ஓகேங்களா, ஸோ ஃபஸ்ட்டு இந்த 3 நாள் படித்ததையும் இந்த 3 நாள் படித்ததையும் ரிவிஷன் வந்து பண்ணுறோம். இந்த லாஸ்ட் 7வது நாள் வந்து என்ன பண்ணுறோம்? மொதல் 3 நாள் படித்ததையும் 2வது 3 நாள் படித்ததையும் 7வது நாள் வந்து ரிவிஷன் பண்ணுறோம். இதேமாரி அப்போ அதுக்கு அடுத்த வாரம் என்ன பண்ண போகிறோம் அப்படின்னா ஃபஸ்ட்டு படித்த 2 சப்ஜெக்டே திரும்ப எடுக்கக்கூடாது. அதுக்கடுத்த 2 GS சப்ஜெக்ட் எடுக்கணும். ஸோ இந்த மாதிரி படிச்சிங்க மொத்தமே நமக்கு 6 அலகுகள் தான் நமக்கு கொடுக்கப்பட்டிருக்கிறது. ஸோ அப்போ ரிப்பீட்டாக இந்த ஒரு 3 வாரத்தில் 6 சப்ஜெக்ட் நம்ம டச் பண்ணிடுவோம். ஸோ மறுபடியும் 4வது வாரம் வரும்போது ஃபஸ்ட்டு படித்த 2 சப்ஜெக்ட்டை நம்ம எடுக்கணும். ஆனால் வந்து இந்த சப்ஜெக்ட் GS சப்ஜெக்டை சஃபில் பண்ணணும். ஆனால் அந்த ஃபஸ்ட்டு சொன்ன 3 சப்ஜெக்ட் தமிழ், மேக்ஸு, CAவை சஃபில் பண்ணக்கூடாது, டெய்லியுமே படிச்சிடணும். ஓகேங்களா, ஸோ இது வந்து அடுத்த ரூல். அடுத்தது ப்ரீவியஸ் இயர் கொஸ்டின் மஸ்ட்டு. ஓகேங்களா, ப்ரீவியஸ் இயர் கொஸ்டின்ஸ் அப்படின்றது ரொம்ப மஸ்ட்டு. ஓகேங்களா, ஸோ ஏன் சார் அப்படின்னு கேட்டிங்கன்னா உங்களுக்கு 20 to 30% வந்து ஆப்ஷன்ஸ் மாறாமே உங்களுக்கு ப்ரீவியஸ் இயர் கொஸ்டின்ஸ் என்பது கேட்பாங்க. ஓகேங்களா, GSயில் ஒரு 75 கொஸ்டின்ஸ் கேட்குறாங்க அப்படின்னா உங்களுக்கு 20 கொஸ்டின் அல்லது 15லேருந்து 20 கொஸ்டினாவது கட்டாயமாக வந்து உங்களுக்கு ப்ரீவியஸ் இயர் கொஸ்டின் கேட்டுருவாங்க. தமிழ்லேயே சில கொஸ்டின்லாம் நிறைய கேட்பாங்க. ஓகேங்களா, ஸோ ப்ரீவியஸ் இயர் கொஸ்டின் மஸ்ட்டாக இருக்கும். நம்ம வந்துட்டு பார்த்தோம் அப்படின்னா நம்ம லட்சிய விதைகள் சார்பாக ஆல்ரெடி வந்து பாலிட்டி இருக்குது இல்லையா, பாலிட்டி ப்ரீவியஸ் இயர் கொஸ்டின்ஸ் வந்துட்டு ஃபுல்லாக ஒரு 1500 கொஸ்டின்ஸ் கிட்ட டாபிக் வைஸாக நம்ம பிரித்து போட்டிருக்கிறோம். ப்ளேலிஸ்ட் இருக்குது, உங்களுக்கு டிஸ்கிரிப்ஷன்லாம் கொடுக்குறேன், போய் செக் பண்ணி பாருங்கள். ஓகேங்களா, ப்ளேலிஸ்ட் வந்து இருக்குது பாலிட்டி. அடுத்து வந்து நம்ம எக்கனாமிக்ஸ் இருக்குது. ப்ரீவியஸ் இயர் கொஸ்டின் வந்து நம்ம என்ன பண்ணிட்டோம் அப்படின்னா கம்ப்ளீட் பண்ணிட்டோம். ஓகேங்களா, டைப்பிங்லாம் ஓவர் ஆயிடுச்சு. ஸோ அடுத்து வரக்கூடிய வாரங்கள்லேருந்து உங்களுக்கு டாபிக் வைஸாக எக்கனாமிக்ஸுமே நம்ம போடுவோம். ஓகேங்களா, புத்தக அறிவிப்புமே எக்கனாமிக்ஸ் குறித்த ப்ரீவியஸ் குறித்து வரும். ஒரு 1300 கொஸ்டின் அப்படின்றது எக்கனாமிக்ஸ் ப்ரீவியஸ் ஒரு கொஸ்டினுமே சப்ஜெக்ட் வைஸாக நம்ம டாபிக் வைஸாக பிரித்து வச்சுருக்கோம். அதுவுமே உங்களுக்கு வரும். ஓகேங்களா, சரி பார்த்துக்குங்க. ஓகேங்களா, அடுத்தது டெஸ்ட் ப்ராக்டிஸ் வந்து ரொம்ப மஸ்ட்டு. ஓகேங்களா, என்னது 7வது ரூல் என்ன அப்படின்னா டெஸ்ட் ப்ராக்டிஸ் மஸ்ட்டு. மினிமம் வந்து வீக்லி எத்தனை டெஸ்ட் போட்டு பார்க்குறீங்க? 2 டெஸ்ட்டு. நீங்கள் படிச்சுக்கிட்டு மட்டும் இருந்தீங்கன்னா உங்களுக்கு வெற்றியை கொடுக்காது. ஓகேங்களா, டெஸ்ட்டு போடும்போது தான் நீங்கள் எந்தெந்த ஏரியாவில் தவறு பண்ணுறீங்க. இப்போ தமிழ் இருக்குது அப்படின்னா செய்வினையும் தன்வினை இருக்கு இல்லையா, சரி ரெண்டுமே ஒரே மாதிரி தான் இருக்கும். ஓகேங்களா, செய்வினை எடுத்திங்கனாலும் தன்வினை எடுத்திங்கனாலும் என்னவாக இருக்கும்? ஒரே மாதிரி தான் இருக்கும். கட்டாயமாக உங்களுக்கு குழப்பம். ஓகேங்களா, ஸோ அப்போ இதை நீங்கள் பார்க்கும்போது தான் உங்களுக்கு ஒரு புரிதல் வரும். ஸோ அப்போ டெஸ்ட் ப்ராக்டிஸ் என்பது மஸ்ட்டு. 2 டெஸ்ட்டாக மினிமம் போட்டுருங்க. ஓகேங்களா, ஸோ அடுத்தது 60 டேஸ்க்குள்ளே கம்ப்ளீட் பண்ணணும். இப்போ 75 டேஸ் வந்து மொத்தமாக இருக்குது அப்படின்னு நம்ம சொல்லிட்டோம். இதில் நீங்கள் படிக்கக்கூடிய பகுதியை எத்தனை நாளில் முடிக்கணும் அப்படின்னா 60 நாள்களில் முடிச்சுட்டு கடைசி 15 நாள் இப்போ என்ன பண்ணணும்? படித்ததை ரிவிஷன் தான் பண்ணணும். ஓகேங்களா, கடைசி நாள் வரைக்கும் படிச்சுட்டு இருக்கக்கூடாது. 60 டேஸ்க்குள்ளே முடிக்கணும். ஸோ அது என்ன ஷெட்யூல் அப்படின்றத நீங்கள் பாருங்கள். ஓகேங்களா, ஸோ அது வந்து 8வது ரூல்ஸ். 9 என்ன அப்படின்னா ஃபோக்கஸ் ஆன் மினிமம் கோல்ஸ். ஓகேங்களா, ஃபோக்கஸ் ஆன் மினிமம் கோல்ஸ். அதாவது என்ன சார் அப்படின்னா பெர் டே அப்படின்னு எடுத்திங்கன்னா ஒரு நாளுக்கான பிளான் வந்து போடணும். ஓகேங்களா, ஸோ ஒரு நாள் வந்து நம்ம என்ன படிக்க போகிறோம், இன்றைக்கி என்னென்ன டாபிக்ஸ் முடிக்க போகிறோம் அப்படின்றது. அடுத்தது 1 வீக், இந்த 1 வீக்கில் என்ன படித்து முடிச்சிருக்கணும் அப்படின்ற மாதிரி ஒரு பிளான் வந்து மினிமம் கோல் வந்து போடுங்க. ஓகேங்களா, ஸோ அப்படி போடும்போது என்னென்னா கொஞ்சம் கொஞ்சமாக உங்களுக்கு சப்ஜெக்ட் சிறுதுளி பெருவெள்ளம் அப்படின்ற கான்செப்டில் கொஞ்சம் கொஞ்சமாக உங்களுக்கு என்ன பண்ணிட்டு வரும், முடிஞ்சிட்டு வரும். ஓகேங்களா, ஸோ அடுத்தது 10வது. ஓகேங்களா, 10வது ரூல்ஸ் என்ன அப்படின்னா
உங்களுக்கு ஜிஎஸ்க்கு வந்து நீங்கள் கேட்டிருந்தீங்க என்கிட்ட, ஓகேங்களா. ஸோ 75 to 80 ஜிஎஸ் லெசன் வந்து பிடிஎஃப் கொடுங்க சார். போன தடவை கொடுத்தது நான் போன தடவை அந்த 70 லெசன் கொடுத்தேன்னு நினைக்கிறேன், ஓகேங்களா. ஸோ 70 லெசன்லேருந்தே நிறையா கொஸ்டின்ஸ் வந்து வந்துருந்துச்சு. ஒரு 45லேருந்து 50 கொஸ்டின்ஸ்லாம் வந்துருச்சு அப்படின்னு சொல்லி நிறையா நண்பர்கள் சொல்லியிருந்தாங்க. ஸோ அது மாதிரி அந்த லெசன்ஸ் லிஸ்ட் வந்து ஜிஎஸ்சில் கொடுங்க சார், எங்களுக்கு தமிழ் மேக்ஸ் பிரச்சனை கிடையாது, ஜிஎஸ்சில் மட்டும் நீங்கள் 70 லெசன் கொடுத்தீங்கன்னா எங்களுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்குன்னு கேட்டிருந்தீங்க. ஸோ உங்களுக்கு நான் கட்டாயமாக வந்து 75லேருந்து 80 லெசன் இந்த முறை வந்து உங்களுக்கு கொடுக்க ட்ரை பண்ணுறேன், ஓகேங்களா. ஸோ பிடிஎஃப் வந்து ரெடி ஆகிட்டு இருக்குது, டைப் பண்ண கொடுத்துட்டேன் நான், ஓகேங்களா. ஸோ டைப் பண்ணி வாங்கி உங்களுக்கு நான் போடுறேன். இதிலேருந்து எத்தனை கொஸ்டின் நம்ம எதிர்பார்க்கலாம், இந்த நான் கொடுக்கக்கூடிய 80 லெசனை நீங்கள் படிக்கிறீங்க அப்படின்னா எத்தனை கொஸ்டின் எதிர்பார்க்கலாம் அப்படின்னா மினிமம் ஒரு 50 கொஸ்டின்ஸ் என்பது எதிர்பார்க்கலாம், ஓகேங்களா. மினிமம் 50 கொஸ்டின்ஸ் என்பது எதிர்பார்க்கலாம். அந்த மாதிரி கேரண்டியாக அடித்து பறக்க வர்ற மாதிரி தான் நம்ம அந்த 80 லெசன் இருக்கும், ஓகேங்களா. 80 லெசன் ஆனால் நீங்கள் பிசுறு தட்டாமல் படிக்கணும், ஒரு பாயிண்ட் கூட விடாமல் படிக்கிற மாதிரி இருக்கும், ஓகேங்களா. சரி பார்த்துங்க, இது 10வது, நம்ம பிரச்சனை இல்லை. அடுத்தது நம்மளுக்கு 11வது என்ன அப்படின்னா நம்ம ஃப்ரீ தமிழ் டெஸ்ட்டை பற்றி நிறைய நபர்கள் கேட்டிருந்தீங்க, ஓகேங்களா. ஸோ தமிழ் டெஸ்ட் வந்து இதோட நம்ம 2 முறை நடத்தி முடிச்சிட்டோம். குரூப் 4 போன குரூப் 4க்கு தமிழ் டெஸ்ட் நடத்தி முடிச்சிருந்தோம். நிறைய நண்பர்கள் வந்து 95+ மதிப்பெண்களுக்கு மேலே போட்டிருந்தாங்க சார், நிறைய கமெண்ட் பண்ணியிருந்தாங்க, ஓகேங்களா. அப்போ அவங்களாம் வந்து நம்மளுக்கு சொல்லியிருந்தாங்க, பர்சனலாகவும் மெசேஜ் பண்ணியிருந்தாங்க. 95 மேற்பட்ட மதிப்பெண்கள் போட்டிருந்தோம். கிட்டத்தட்ட 95 டெஸ்ட் போட்டோம் போன தடவை, ஓகேங்களா. ஸோ அந்த மாதிரிலாம் போட்டோம். அடுத்து குரூப் 2ஏக்குமே நம்ம தமிழ் டெஸ்ட் வந்து கண்டக்ட் பண்ணியிருந்தோம், ஓகேங்களா. ஸோ தமிழ் டெஸ்ட் பற்றி நிறைய நபர்கள் கேட்குறீங்க, அதுக்கான பிளானை நான் இப்போ சொல்கிறேன். கடைசி 60 நாள் இருக்குது இல்லையா, கடைசி 60 நாள் இப்போ கிடையாது, ஓகேங்களா. ஸோ கடைசி 60 நாள் வந்து தமிழ் டெஸ்ட் வந்து கட்டாயமாக உங்களுக்கு நடத்துவோம், ஓகேங்களா. வீக்லியே உங்களுக்கு 3 டெஸ்ட் அப்படின்றத கண்டக்ட் பண்ணுவோம். எத்தனை டெஸ்ட்டு? 3 டெஸ்ட் கண்டக்ட் பண்ணுவோம். அது தனியாக உங்களுக்கு வீடியோ பதிவு வந்து நான் கொடுக்குறேன். என்னென்ன சப்ஜெக்ட் எப்படி கொடுக்க போகிறோம், டெஸ்ட் எப்படி நடக்க போகுது, ஒவ்வொரு அழகு வயசாக எப்படி நடத்துவோம், ஸோ என்னென்ன அப்படின்றத எல்லாமே நான் வந்து தமிழ் டெஸ்ட் வந்து உங்களுக்கு நாங்கள் கொடுப்போம், ஓகேங்களா. அடுத்தது கடைசியாக என்ன அப்படின்னா பிலீவ்டு யுவர் செல்ஃப், ஓகேங்களா. ரொம்ப உங்களை செல்ஃப் டவுட் வந்து பண்ணாதீங்க, நம்மளால் பாஸ் ஆக முடியுமா, ஃபெயில் ஆகிருவோமா, அதுவா இதுவா அப்படின்னு நினைக்கிறத விட நம்ம 75 நாள் படிக்க போகிறோம், சரியாக பயிற்சி எடுக்க போகிறோம், வெற்றியை பற்றி நம்ம யோசிக்காதீங்க, ரிசல்ட்டை பற்றி யாருமே யோசிக்காதீங்க. உங்களை நம்பி நீங்கள் இருக்கக்கூடிய நாள்களை படிக்க ஸ்டார்ட் பண்ணுங்கள், ஓகேங்களா. இதெல்லாம் நீங்கள் ஃபாலோ பண்ணீங்க அப்படின்னா கட்டாயமாக வெற்றி என்பது உங்களுக்கு கிடைக்கும், ஓகேங்களா. ஸோ இதெல்லாம் ஃபாலோ பண்ணுங்கள், ஓகேங்களா. மற்றும் ஒரு வீடியோ பதிவில் உங்களை சந்திக்கிறேன், ஓகேங்களா. ஸோ இது இருக்க எல்லாமே தெளிவாக பார்த்துங்க, மறுமுறை கூட பார்த்துங்க, ஓகேங்களா. அடுத்தடுத்த வீடியோ பதிவில் சந்திக்கலாம். தேங்க்யூ.